வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் பேச வேண்டிய தலைப்பு என்னன்னா, உறவுகளை பற்றி ஏதாவது கொஞ்சம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு ஆசைப்படுதேன். நிறைய நான் வாழ்ந்த விதம், நான் பயணித்தது, என்னுடைய குழந்தை பருவம், கல்வி பருவம் எல்லாமே கிராமங்கள்ல உள்ள அந்த வாழ்க்கை முறையில தான் வாழ்ந்துட்டு வந்தேன். பெரிய குடும்பத்துக்குள்ள இருந்து பிறந்து வளர்ந்த பிள்ளை. விளையாடுறதா இருந்தாலும் சரி, ஒரு திருவிழாக்கள்ல கலந்துக்கிறதா இருந்தாலும் சரி, உணவு வகைகளா இருந்தாலும் சரி, கூட்டா உட்கார்ந்து சின்னம்மா, பெரியம்மா பிள்ளைகள் எல்லாருமே நாங்க உட்கார்ந்து சாப்பிட்ட காலங்கள். 15 பேர் ஒட்டுக்கா உட்கார்ந்து பௌர்ணமி அன்னைக்கு நிலாச்சோறு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டு இங்க எதையோ ஒண்ணு இழந்துக்கிட்டு நம்ம வாழ்றோமோ, அந்த நகரத்துக்குள்ள வந்த பிறகு இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கோ, அதுவும் ஹை சொசைட்டி ஒரு கம்யூனிட்டிங்கிற ஒரு கூடத்துக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள நம்ம தள்ளி போய்க்கிட்டு விலகிட்டே இருக்குமோ, எதார்த்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பய உணர்வு. நம்மளே இப்படி யோசிக்கிறோம்னா, நமக்கு அடுத்த கட்ட சந்ததிகள், எதிர்வரும் சந்ததிகள்லாம் எவ்வளவு யோசிக்கணும்? அவங்கலாம் அத யோசிக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த பயம் இருக்காங்கிறது எனக்கு பயமா இருக்கு. குறிப்பா உறவுகளுடைய பலம் என்ன? முதல்ல கூட்டு குடும்பம்னு அத பத்தி நிறைய வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் தினமும் நான் பார்த்திருக்கிறேன். எல்லா விஷயத்திலயும் பெரிய பெரிய பேராசிரியர்கள், அறிவு சார்ந்த பெருமக்கள்லாம் எடுத்துக்காட்டுகளோடு பேசுவாங்க. 100 பேர் உட்கார்ந்து கை தட்டுவான், சிரிப்பான். ஆனா அந்த 100 பேர்ல 10 பேர் கூட்டு குடும்பத்துல இருக்க மாட்டான். அங்க பிரிஞ்சு அவனே அதுக்கு காரணமான ஆளா இருப்பான். அந்த கூட்டு குடும்பம் பிரியறதுக்கு. ஆனா அவன் கூட்டத்துல உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு போய்க்கிட்டே இருக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முறையில நமக்கு பலம் என்ன அப்படின்னா, புரிதல் தான் முக்கியமா வேணும். அண்ணன் தம்பிக்குள்ள புரிதல் வேணும், அக்கா தங்கச்சிக்குள்ள புரிதல் வேணும், தாய் பிள்ளைக்குள்ள புரிதல் வேணும். அப்போ இன்னைக்கு இருக்கிற இந்த நாகரிகமான ஒரு சூழல்ல, இந்த உலகத்துல அதெல்லாம் மறந்துருதோம். உணவு பழக்க வழக்கத்துல நம் கலாச்சாரத்தை மாறிடுதோம். நமக்குன்னு உரிய அடிப்படை கலாச்சார திருவிழாக்கள், சாமி கும்பிடுறது, வீட்டுல விளக்கு ஏத்துறது, நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம டீவியேட் ஆகி போய்கிட்டே இருக்கிறோம். காரணம் என்னன்னா, நமக்கு வேலை பழுது, டைம் இல்லை, நம்ம அங்க ஓடணும், இங்க ஓடணும். நம்மளால எனக்கு எனக்கு டைமே இல்லைன்னு சில பேர் சொல்லும்போது எனக்கு சிரிப்பா தான் வருது. டைம் ஏன் இல்லைன்னு சொல்றான்னு எனக்கு புரியல. ஸோ அதை முறையா அந்த அந்த நேர காலங்களை பயன்படுத்த தெரியலையா நமக்குங்கிறது ஒரு கேள்விக்குறி. 2வது, இந்த புரிதல் பலமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த குடும்பம் ரொம்ப ஜெகஜோதியா, புன்னகையா, பொலிவா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, வெற்றியா போகும் அந்த குடும்பம். ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய விஷயம். 2வது, குடும்பத்துக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனை நடக்குன்னா, ஏற்ற இறக்கம். பணம் இருந்தா ஒருத்தன்ட்ட ஒரு மாதிரி பார்க்கறது, நல்ல பதவியோட நல்ல மதிப்போட இருந்தான்னா அவனுக்கு ஒரு புன்னகையை கொடுக்கறது. இந்த மாதிரி ஒரு வெளி தோற்றத்துல புன்னகையை காமிச்சிட்டு அப்படியே கடந்து போறதெல்லாம் வலியை தான் கொடுக்குது. இந்த இடத்துல நிறைய பேர் நிறைய இடங்கள்ல யோசிக்கணும். நம்மளால சில உறவுகளுக்கு பொருளாதார ரீதியா உதவ முடியாட்டாலும் அவனுக்கு நான் இருக்கேங்கிற ஒரு 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 வார்த்தை அளவுலையாவது ஒரு நம்பிக்கையை கொடுங்க. அதுதான் முக்கியமா வேணும்னு. அதாவது எடுத்துக்காட்டு மகாபாரதத்துல எந்த விதமான கஷ்டங்கள் வந்திருந்த போதிலும் கூட தர்மரை விட்டு கொடுக்கல அந்த அந்த 5 பேரும். அதனால தான் 100 பேர் கூட எதிர்கொண்டு அவன் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு அந்த வரலாறு நமக்கு நமக்கு சொல்லுது. அதே மாதிரி ராமனும் லக்ஷ்மணன், அவன் எல்லா கட்டத்திலையும் அண்ணனுக்காக கூடயே இருந்தான். அப்போ அவனுக்கு கடைசியா என்ன கை வசப்பட்டது? வெற்றி. அன்பு அந்த புரிதலும், அன்பும், நம்பிக்கையும் அவன் மேல வச்சிருந்ததுனால, தம்பி அண்ணன் மேல வச்சிருந்ததுனால, அண்ணன் தம்பி மேல வச்சிருந்ததுனால, கடைசி ஒரு பெரிய ஒரு ஒரு உதாரண புருஷர்களாவே வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கூட்டு குடும்பங்கள்ல சகோதரத்துவத்தோட, புரிதலோட, நம்பிக்கையோட, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதை அதை ஏற்ற இறக்கம் பார்க்காம, வருமானங்கள்லையும் செல்வங்கள்லையும் அவங்கள சரிசமமா பார்க்காம, நம்ம பிள்ளை, நம்ம ரத்த உறவு, அவனுக்கு ஒண்ணு நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கணும். இப்ப நம்ம கூட பிறந்தவங்க 10 பேர் இருக்கும்போது, நம்ம மட்டும் செல்வாக்கா, செழிப்பா, கார்ல பயங்கர உடை, ஆடை, ஆபரணங்களோட போகும்போது, கூட இருக்கிற பிள்ளை அப்படி இருக்கேன்னு நமக்கு உள் மனசுல தோணணும். ஆகா, இல்ல இல்ல, நான் சம்பாத்தியம் பண்றேன், எனக்கு கிடைச்சிருக்கு, நான் உழைக்கிறேன், அந்த கர்வத்துல நம்ம அதை கடந்து போனோம்னா அது நிலைச்சு நிற்காது. நம்ம பிள்ளைகளுக்கும் அதை காமிச்சு கொடுக்கும்போது எதிர்வரும் சந்ததிகள் மிகவும் மோசமான ஒரு கட்டத்துக்கு போயிடுவாங்க. அதனால புரிதல் வேணும், நம்பிக்கை வேணும், நல்ல உறவுகளை பலப்படுத்துங்க. இதுதான் வாழ்க்கையில முக்கியங்கிறத சொல்லி எல்லா